இந்த குஷ்பு, தமிழிசை இவங்கெல்லாம் இவ்வளவு நேரம் எங்க கோமால இருந்தாங்களா? செலக்டிவ் அம்னீசியாவில் இருந்தாங்களா? 3 வயசு குழந்தைல இருந்து 11 வயசு குழந்தைல இருந்து ஊர் பூரா கற்பழிப்பு, எத்தனை பெண்களுக்கு எதிரான எத்தனை அராஜகங்கள், எத்தனை வன்முறை சம்பவங்கள், எத்தனை வன்புணர்வு சம்பவங்கள் இத்தனை நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கேட்கறதுக்கு துப்பு இல்ல. அப்பெல்லாம் எங்க போயிருந்தாளுங்க இவளுங்க? நல்லா கேளுங்கக்கா. குஷ்பு மேடம், மகளிர் ஆணையம் சொல்ற மகளிருக்கு இவ்வளவு நிகழ்ச்சி நடந்திருக்கு, ஒரு இதுலயாச்சும் வாய திறந்தியா? இப்ப என்னமோ ரெக்க கட்டிட்டு வந்து உட்கார்ந்து கிடக்குற. அதே மாதிரி முன்னாள் கவர்னர் அம்மா, இவ்வளவு பெண்களுக்கு இவ்வளவு அட்டூழியம் நடந்திருக்கு, எல்லாம் கோமாவில இருந்து இப்ப வெளியே வந்திருக்கிறீங்க. எத்தனை பெண்கள் வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க, எத்தனை பெண்கள் வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய் திறக்காத 2 பெண்மணியும் ஏதோ கோமால படுத்திருந்தீங்களா என்னன்னு தெரியலையே. ஒன்னும் இல்லாத திரிசா ஒன்னு சொல்லாத வார்த்தைக்கு வந்து ஆடுறீங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, தண்ணி இல்ல, அரிசி விலை ஏறி போயிருக்கு, பருப்பு விலை ஏறி போயிருக்கு, கரண்ட் 200 யூனிட் கரண்ட் இலவசம் ஒரு வீட்டுக்கு போய் 50,000 ரூபாய், 40,000 ரூபாய், 20,000 ரூபாய், இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையாமா? கொஞ்சம் வெளியில